ஹலோ நமஸ்காரம். இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மாமியார் கிச்சனில் உளுத்த மாவு கடலை மாவு இல்லாமல் கரகரன் முறுக்கு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு 2 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துட்டுருக்கேன். இதை நல்லா 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு நல்லா தண்ணியை வடிய விட்டுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி சலித்து இந்த மாவு எடுத்து வச்சுட்டுருக்கேன். மாவு பச்சரிசியாக இருந்தால் இன்னும் சாஃப்டாக வரும் முறுக்கு. நான் சாப்பாட்டு அரிசியை தான் எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் வேணால் ரேஷன் அரிசி மாவு பச்சரிசி எதில் வேணால் இதை பண்ணலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம். இது வறுத்த வேர்க்கடலை தான். அதை நல்லா நைஸாக பொடி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். இந்த முறுக்குக்கு நம்ம பொட்டுக்கடலை மாவு கடலை மாவு உளுத்த மாவு எதுவுமே போட போகிறது இல்லை, வெறும் வேர்க்கடலை ஒண்டி தான். இப்போ நம்ம ரெடி பண்ண மாவில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி, இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பை பார்த்துன்னு போட்டுக்கோங்க, வேணுன்னா அப்புறமா கூட போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் அளவுக்கு 3 தடவை வெண்ணெய் போட்டுருக்கேன். அந்த அளவு போட்டுண்டாக்கா நல்லா கரகரன்னு வரும் முறுக்கு. டீஸ்பூனால் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். இது குட்டி ஸ்பூனுங்கிறதுனால நான் 2-3 தடவை போட்டுருக்கேன். நம்ம வெண்ணெய் போட்ட ஸ்பூனாக இருந்தால் 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். இதுலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கணும். 4 பக்கமும் அந்த வெண்ணெய் எல்லா மாவுலேயும் படுற மாதிரி கையால் மாவை தேய்ச்சி 4 பக்கமும் வெண்ணெய் படுற மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ மாவு நல்லா கலந்து வச்சாச்சு. நம்ம வேர்க்கடலையை தண்ணியை விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். வேர்க்கடலை அரைச்சி அந்த பேஸ்ட்டை எடுத்து நம்ம கலந்து வச்சுருக்கிற அரிசி மாவில் போட்டுட்டு அந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணியை விட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டு அதிலே அந்த மாவுலேயே போட்டு கலந்துக்கோங்க. நல்லா கலந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நம்ம முறுக்கு மாவு பதத்துக்கு அதை பிசைஞ்சுக்கணும். ஒரேடியாக தண்ணி விடாமல் கொஞ்சம் லைட்டாக தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வேர்க்கடலையில் வர தண்ணியை விட்டு அரைச்சி இருக்கோம். இதுவும் ஈரமாவுங்கிறதுனால ரொம்ப தண்ணி வாங்காது. ரொம்ப கெட்டியாக மாவு பிசைஞ்சாலும் முறுக்கு கடக்குன்னு ஆகிடும். அதனால் ஓரளவு லூஸாக பார்த்து பிசைஞ்சுக்கோங்க. நம்ம இந்த வேர்க்கடலையில் முறுக்கு பண்ணுறதே வயத்துக்கும் ஒன்றும் பண்ணாது, சாப்பிட்றதுக்கும் நல்ல ஹார்டாக இல்லாமல் வாயில் போட்டாலே நல்ல கரகரன்னு கரையும். வித்தியாசமான டேஸ்ட்லேயும் இருக்கும் வேர்க்கடலையில் பண்ணுறது. இந்த அளவுக்கு லூஸாக பிசைஞ்சிட்டோம்னாக்க முறுக்கு நல்ல கரகரன்னு இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானல் அடுப்பில் போட்டுட்டு அதில் நம்ம சமையல் எண்ணெயை விட்டு நல்லா சூடானதும் இன்றைக்கி இந்த முறுக்கு அந்த ஸ்டார் அச்சில் தான் புழிய போகிறேன். முறுக்கு புழியிற அச்சில் கொஞ்சமாக எண்ணெயை உள்பக்கமாக தடவின்னுட்டு நம்ம முறுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவு எடுத்து அதில் போட்டு ஒரு 3/4க்கும் கொஞ்சம் மேலே போட்டுக்கோங்க. போட்டுன்னுட்டு அது மூடியை போட்டுவிட்டு நம்ம புழிஞ்சிக்க வேண்டியது தான். உங்களுக்கு இந்த அச்சு இன்னும் சின்னதாக இருந்தால் புழிஞ்சாக்க இன்னுமே நல்ல கரகரன்னு இருக்கும். நான் சும்மா இந்த வீடியோக்கோசரம் இந்த டிசைன் ஷேப்பு வரணுங்கிறதுக்காக இதை போட்டு புழிஞ்சிருக்கேன். 3 அச்சு இதே மாதிரி ஸ்டாரில் இருந்தால் கூட புழிஞ்சிக்கலாம். நமக்கு அந்த கையால் அழுத்துகிற அச்சாக இருந்ததுன்னா எனக்கு எண்ணெயிலே வச்சு புழிஞ்சிருவேன் அதே ரவுண்ட் ஷேப்புக்கு. இது சுற்றி எனக்கு அந்த அளவுக்கு சரியாக வரல. நான் ஒரு பக்கம் சுற்றினா அது ஒரு பக்கம் போச்சு. எல்லாத்தையும் இது போல் தட்டில் ஃபஸ்ட்டு புழிஞ்சு வச்சுக்கோங்க. சின்ன தட்டாக பார்த்து ஒரு 5-6 புழிஞ்சு வச்சுட்டோன்னா ஈஸியாக அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். ஏன்னா தோசை திருப்பி அகலமாக இருந்தால் கூட அதில் புழிஞ்சோன்னாலும் ஈஸியாக போடுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இதே போல் எல்லா முறுக்கையும் புழிஞ்சிட்டு நம்ம எண்ணெயில் போட வேண்டியது தான். எண்ணெயில் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அதை திருப்பக்கூடாது. திருப்பினோன்னாக்கா அளந்து முறுக்கு ஷேப் இல்லாமல் போயிடும். அதனால் நல்லா ஒரு பக்கம் ஓரளவு வெந்ததுக்கு அப்புறமா எடுத்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நிதானமாக வேக விடுங்க. இதே போல் எல்லா முறுக்கையும் போட்டுட்டு நம்ம
பொரித்து எடுக்க வேண்டியது தான். இந்த அளவுக்கு முறுக்கு வெந்துடுத்துனாக்கா மேலே உள்ள இந்த முத்து முத்தாக கொதிக்கிறதெல்லாம் நின்றுடும். அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் முறுக்கு நல்லா வெந்துடுத்தோன்னே. இந்த ஸ்டேஜில் எடுத்தோன்னா நல்லா கரகரன்னு இருக்கும். இதே போல் எல்லா மாவையும் புழிஞ்சு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துருங்க. சூப்பரான டேஸ்டியான வேர்க்கடலை முறுக்கு ரெடி. இது நல்லா கரகரன்னு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் சூடு ஆறுனதும் ஒரு பிளாஸ்டிக் டப்பாலேயோ இல்லை எவர் சில்வர் டப்பாலேயோ போட்டு ஸ்டோர் பண்ணினோன்னாக்கா ஒரு வாரம் ஆனால் கூட நல்ல கரகரன்னு சூப்பராக இருக்கும். இதுபோல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.